Samsung Galaxy M31s இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தட் வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணணும், எதெல்லாம் டிசேபிள் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதோட லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாம்சங் M31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சாம்சங் லான்ச் பண்ண ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதோட அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபோன் நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஹோம் ஸ்க்ரீன். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்தராக நீங்கள் ஸ்வைப் பண்ணப்போ கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷன் இருக்குது. இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதாவது வைஃபை, ஃப்ளைட் மோட், டார்ச், ப்ளூ லைட், இன்னும் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு டார்க் மோட் ஃபீச்சர் எல்லாமே இந்த கண்ட்ரோல் பேனல்லே இருக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் போய் ஒரு வாட்டியும் நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கண்ட்ரோல் பேனல்லே வந்து இந்த மெனு ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31s வந்து உங்களுக்கு AMOLED பேனலை இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுனால இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அந்த டிஸ்பிளே, அதாவது அந்த கிளாக் பேனலுடைய டிஸ்பிளே நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐக்கன்ஸ் நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும். அதில் வந்து உங்களுக்கு எந்த கிளாக் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா போதும், அது உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் எனேபிள் ஆகிடும். இதில் ஸ்மார்ட் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து மோஷன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மார்ட் அலர்ட் வந்து டிசேபிள் ஆயிருந்தால் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி வைக்கணும். இந்த ஃபீச்சர் மூலமா வந்து நீங்கள் ஏதாவது கால்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை மெசேஜஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ ஜஸ்ட் நீங்கள் ஃபோனை லிஃப்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அடுத்த ஃபீச்சர் வந்து ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் ஆக்சசிபிலிட்டி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி அட்வான்ஸ் செட்டிங் போனீங்கன்னா வந்து அங்கே உங்களுக்கு ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். கேமரா ஃப்ளாஷ் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேமரா இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வீடியோ காலிங். பொதுவாக வீடியோ காலிங் பண்ணணும்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தேவை. பட் சாம்சங்குடைய M31sல வந்து உங்களுக்கு நேட்டிவ் வீடியோ காலிங் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டயல் பண்ணி நம்பர் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடியோ காலிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் சூஸ் பண்ண தேவையில்லைங்க. அடுத்ததாக கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரும் இதில் இருக்குது. இதை வந்து நீங்கள் எனேபிளும் பண்ணிக்கலாம், டிசேபிளும் பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டயலர் பேடில் போயிட்டு வந்து மேலே உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இங்கே வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஆட்டோ ரெக்கார்டிங் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டா போதும், எல்லா கால்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிளும் பண்ணிக்கலாம். அடுத்த யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பாப்அப் வியூ. இது மூலயமா வந்து நீங்கள் ஈஸியாக மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஆப் ரன் பண்ணலாம், பேரலெல்லாம் இன்னொரு விண்டோ, அதாவது பாப்அப் விண்டோவில் வந்து இன்னொரு ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு ரீசெண்ட் போகணும். ரீசெண்ட் போயிட்டு வந்து எந்த ஆப் உங்களுக்கு பாப்அப் விண்டோவில் வேணுமோ அதோட ஐக்கன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் பாப்அப் வியூ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப் வந்து நீங்கள் பாப்அப் விண்டோவில் தாராளமாக பார்க்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஆப் வேணும்னா அதையும் பார்க்கலாம். யூடியூப் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும், எப்பப்போ வேணுமோ நீங்கள் ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஸோ தட் ஒரே டைமில் வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் ரொம்பவே ஈஸியாக பண்ண முடியும். அடுத்ததாக வந்து உங்களுடைய பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு கேமரா ஆப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சைட் கீ செட்டிங்ஸ் இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா குவிக் லான்ச் கேமரா, அதாவது டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவிக் லான்ச் கேமரா வரும். இல்லைனா ஓப்பன் ஆப், எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஆப்ஸ் வேணும்னா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து கேமரா வச்சுக்க போகிறேன். ஸோ கேமரா சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேமரா ஆப் ஓப்பன் ஆகிடும். ஸோ பவர் பட்டனை வந்து நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணி கேமராவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஆப்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் வந்து அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் வந்து ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனல். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து பொதுவாக நீங்கள் மேலேருந்து ஸ்வைப் பண்ணால் தான் வரும். பட் இதை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் எங்கே டச் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனல் வரும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே இருந்தனாலும் நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து எனேபிள் பண்ணலாம். மேலேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் இங்கே நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்துடும். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு 4 ஆப் ஐக்கான்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் 5 ஆக்கிக்கலாம், 6 ஆக்கிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட் ஆப்ஸ் வேணும், 4x5 இல்லைனா 4x6 எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி. டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு சாம்சங்குடைய டிஸ்பிளே பேனல் வந்து 60 ஹெர்ட்ஸில் வருது. அதோட வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டுட்டிங்கன்னா வந்து டச் சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் குறைய தான் செய்யும். இதை வந்து இன்னும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு டிஸ்பிளே போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டச் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து ப்ரொடெக்டர், அதாவது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டிருந்தா கூட. இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் மோட் ஃபீச்சர் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. சாம்சங்கோட M31s நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் பேனல் போயிட்டு அங்கே இருக்க மெனு ஆப்ஷனில் ஜஸ்ட் நீங்கள் டார்க் மோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாமே, அதாவது உங்களுடைய காலா, சேட்டோ, டயலர் பேட் எல்லா ஆப்ஸுமே டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு நேட்டிவ் டார்க் மோடாக மாறிடும். ஸோ டிஃபால்ட்டாக சாம்சங்குடைய M31s வந்து உங்களுக்கு பேட்டரியுடைய பர்சன்டேஜ் வந்து மேலே ஸ்டேட்டஸ் பாரில், அதாவது நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டேட்டஸ் பார் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஷோ பேட்டரி பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு பேட்டரியுடைய பர்சன்டேஜ் வந்து கிளியராக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31s உடைய ஐக்கன்ஸ் பிடிக்கல, டிஸ்பிளே பிடிக்கல, வால்பேப்பர் பிடிக்கல அப்படின்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து அகைன் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் தீம்ஸ் சூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ், ஐக்கன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேடும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. எது வேணுமோ உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், இல்லைனா வந்து லென்த்தி, அதாவது எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வால்யூம் கீ அண்ட் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து உங்களுக்கு காட்டும் எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்க்ரால் பண்ணி வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. பொதுவாக வந்து லாக் ஸ்க்ரீன் இருந்தாலுமே வந்து வாட்ஸ்அப் சில மெசேஜஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ தட் வேறு யாராவது அதை பார்க்க முடியும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து லாக் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு முதல்ல செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் லாக் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஹைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆப்ஸ் மட்டும்தான், அதாவது வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்புடைய ஐக்கன் மட்டும்தான் தெரியும், உள்ளே இருக்க கண்டென்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ தட் உங்களுடைய லாக் ஸ்க்ரீன் நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே லாக் ஸ்க்ரீனில் எதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகாது. அடுத்ததாக வந்து டீப் ஸ்லீப் ஆப் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்ஸை வந்து அதில் நீங்கள் போட்டுடலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு டேட்டா அனாவசியமாக எடுக்காது. அதே சமயத்தில் வந்து அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அதில் வராது. ஸோ இந்த டீப் ஸ்லீப் ஆப்பை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து செட்டிங்ஸ் போயிட்டு டிவைஸ் கேர் சூஸ் பண்ணுங்கள். இதில் பேட்டரி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆப் பவர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இதில் டீப் ஸ்லீப்பிங் ஆப்ஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி எந்தெந்த ஆப்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்சங் உடையது நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதனால் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அன்னெசரியாக வராது. அதே சமயத்தில் டேட்டாவும் இது யூஸ் பண்ணாது. அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் லவர்ஸ்க்குலாம் மியூசிக் ஷேர் ஃபீச்சர். இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல்லே இருக்குது. ஜஸ்ட் மியூசிக் ஷேர் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஃபோனில் வந்து ப்ளூடூத் எனேபிள்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வந்து ரொம்பவே ஈஸியாக ஷேர் ஆகிடும். ஸோ மியூசிக் மாதிரியே நீங்கள் ஃபைல்ஸும் ஷேர் பண்ணலாம். இதுக்கு வந்து குவிக் ஷேர் ஆப்ஷன் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுடைய மொபைல், அதாவது எந்த மொபைலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதுலேயும் வந்து குவிக் ஷேர் ஆப்ஷன் இருக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபோக்கஸ் மோட். இந்த மோடை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து அகைன் நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோக்கஸ் மோடை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோக்கஸ் மோடில் வந்து உங்களுக்கு ஒர்க் டைம், மீட் டைம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒர்க் டைம் சூஸ் பண்ணிங்கன்னா ஆஃபீஸில் இருக்கும்போது என்னென்ன ஆப்ஸ் வேணும், மெசேஜஸ், அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மீட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, அதாவது உங்களுக்கு கேம்ஸ் ஏதாவது வேணும்னா அந்த ஆப்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் மோட், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மீட் டைமில் இருக்கக்கூடிய ஆப்ஸுடைய நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. அதே நீங்கள் மீட் டைமில் இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது போட்டிருந்த ஆப்ஸுடைய நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இதில் வராது. ஸோ ஃபோக்கஸ் மோடும் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து இதில் ஸ்மார்ட் வியூ ஆப்ஷனும் இருக்குது. அதாவது உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் டிவியோடையோ இல்லை மற்ற டிவைசஸோடையோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அகைன் நீங்கள் கண்ட்ரோல் பேனல் போகணும். அங்கே வந்து ஸ்மார்ட் வியூ ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோடையோ இல்லை வேறு என்ன டிவைஸோடையோ நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து காஸ் பண்ணிவிட்டு தாராளமாக வியூ பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரீடிங் மோட் ஃபீச்சர், அதாவது ப்ளூ லைட் ஃபில்டர் இது அவைலபிளாக இருக்குது. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்பிளே போகணும். டிஸ்பிளே போனதுக்கப்புறம் ப்ளூ லைட் ஃபில்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டைம்லேருந்து இந்த டைம், அதாவது நைட் நீங்கள் புக் படிப்பீங்க அப்படின்னா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இல்லை உடனே வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீடிங் மோடுக்கு வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் மாறிடும். நீங்கள் எவ்வளோ நேரம் படித்தாலும் வந்து கண் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதே சமயத்தில் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ தட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆக்கிக்கணும்னா நீங்கள் ஆக்கிக்கலாம், இல்லைனா மினிமைஸ் ஆக்கிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீடிங் மோட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது. அடுத்ததாக டுவல் ஆப்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் வந்து 2 வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது செட்டிங்ஸ் போய்ட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர் போய்ட்டு டுவல் மெசேஞ்சர் இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து இங்கே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் ஸ்னாப் சாட், ஃபேஸ்புக் வந்து 2 இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாட்ஸ்அப், ஸ்னாப் சாட் எது வேணுமோ வந்து நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேம் லான்ச்சர் ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ கேம் லான்ச்சர் ஆப்ஷன் மூலியமாக வந்து என்னென்ன கேம்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் விளையாடும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். கேம்ஸை இன்னும் என்ஹான்ஸ்டாக விளையாடுற செட்டிங்ஸும் இருக்குது. அதோட நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடிருக்கீங்க, எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே ஒரு கிராஃப் மாதிரி வந்து இதுவே வந்து ஸ்கேன் பண்ணிடும். ஸோ இதுதான் சாம்சங் கேலக்ஸி M31s உடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நீங்கள் ஏற்கனவே சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் புது யூஸராக இருந்தால் எந்தெந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எது நான் மிஸ் பண்ணிட்டேன், தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.